ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருத்திகை அப்படின்னாலே சிறப்பான நாள் தான். அதுலேயும் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகனுக்கு வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து ஏதாவது நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முருகன் நடத்தி கொடுப்பாரு. ஆடி கிருத்திகைக்கு யார் யாரெல்லாம் விரதம் இருந்தீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. சீக்கிரமாக எந்திரிச்சா தான் எல்லா வேலையுமே பார்க்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எந்திரிச்ச உடனே வேலையாக போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹேர் பேக்குமே வந்து நான் யூஸ் பண்ணலை, வெறும் தலைக்கு தான் குளிச்சிருந்தேன். தலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா துவட்டிட்டு ஃப்ரீ ஹேர் மட்டும் விட்டுட்டு பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் செய்ய போயிட்டேன். சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக பூக்கள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம். முருகனுக்கு அரளிப்பூ தான் ரொம்ப பிடிக்கும். கிடைக்காததுனால முல்லைப்பூ ரோஸ் மட்டும் வச்சுருந்தோம். பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்சாமிர்தம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம், பேர்ச்சம்பழம், மாதுளம்பழம், திராட்சை, தேன் கலந்து இந்த பஞ்சாமிர்தம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் ரொம்ப டைம் ஆனதுனால ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம். பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பலாம் நினச்சோம். பட் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு முருகனோட வேலையும் முருகனையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். காலையில் 10 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து முருகனுக்கு அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டைம் ஆயிடுச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் வேலைகள்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. இங்கே ஒரு குட்டி வேல் இருக்குது பார்த்திங்களா? இதை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பித்தளை தான். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அபிஷேகம் பண்ணுறது பித்தளைக்கு தான், வந்து பித்தளை சிலைக்கோ பித்தளை வேலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிஷேகம் பண்ணணும். நம்ம வீட்டில் வந்து எந்த சாமி விக்கிரகம் வச்சுருந்தாலும் மாதத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம அபிஷேகம் வந்து பண்ணிடணும். அபிஷேகம் பண்ணாமல் நம்ம விடக்கூடாது. இந்த முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப ரொம்ப அழகாக அம்சமாக இருப்பார். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசை தீர எவ்வளோ அபிஷேகம் வேணால் பண்ணலாம். ஆனால் அவ்வளோலாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா வெறும் பாலை மட்டுமே வச்சு கூட நம்ம அபிஷேகம் பண்ணலாம். நம்ம மனசார பண்ணும்போது கண்டிப்பாக வந்து முருகன் அதை வந்து ஏற்றுக்குவார். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டே நான் வேல்மாறல் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு படிக்கவே முடியாமல் போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை அதுமா நான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேல் மாறலை பொறுத்தளவுக்கு நம்ம சாதாரணமாக உட்காந்து படித்தாலே விசேஷம்தான். அதுலேயும் நம்ம வேலுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே படிக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற குட்டி வேல் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெட்டல் தான். இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரியாமலே அம்மம்மா வந்து வாங்கி எங்களுக்கு வந்து தெரியாமல் கிஃப்டாக கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணக்கூடாது தான். பட் இருந்தாலும் இதை வந்து தனியாக விட மனசில்லை. அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த அபிஷேக பாலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து குடிச்சிடணும். இது நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லது. அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு முருகனுக்கும் வேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இன்றைக்கின்னு பார்த்து ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போச்சு. கையிலேயே பிடிச்சிட்டு எடுத்ததுனால வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. அம்மாவும் நானும் சேர்ந்து தான் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம். வேல்மாறல் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து தான் படிச்சுட்டு இருந்தோம். நம்ம தனியாக படிக்கிறத விட ஒருத்தவங்க கூட சேர்ந்து படிக்கும்போது கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ அதிகமாக இருக்கும். கிருத்திகை அதுமா நம்ம விரதம் இருந்து பூஜை பண்ணும்போது 6 கார்த்திகை பெண்களோட அருளும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். நம்ம நிறைய அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு அபிஷேகமும் முடிஞ்சதுக்கப்புறமா தீபாரத்தனை காட்டிட்டு தான் நம்ம அடுத்த அபிஷேகம் வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் தெரியாது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கூட வேல்மாறல் வந்து போட்டு விட்டுட்டே நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். புக்கை வந்து பார்த்து படிக்க முடியாது அபிஷேகம் பண்ணும்போது. அதனால வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போட்டு விட்டுட்டே கூட சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். அபிஷேக பாலை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி நம்ம நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கலாம்.
அபிஷேகம் வந்து நம்ம பண்ணும்போது முருகன் வந்து பார்த்திங்கன்னா கூடவே நம்ம கூட உட்காந்துட்டு இருந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு கவனிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கும் வேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் வாட்டர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகே பட்டை போட்டிருக்கிறது தான். அதே மாதிரியான பட்டையை வேலுக்கும் வந்து போட்டுக்கலாம். நம்ம முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் அபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கணும். வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் பட்டை போட்டுட்டு இருந்தாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமானதுனால ரொம்ப பெருசாயிருச்சு. அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டாங்க. வேலனை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. பூவால் ஃபஸ்ட்டு முருகனை அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனையும் பண்ணோம். முருகனோட வேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எலுமிச்சம்பழம் தான் குத்தி வைக்கணும். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் இல்லாத காரணத்தினால மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டோம். சின்ன வேலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எலுமிச்சம்பழம்லாம் குத்தணும்னு அவசியம் இல்லை. மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சாலே போதும். பெரிய வேலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து எலுமிச்சம்பழம் வந்து வைக்கணும். முருகனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது குமாரஸ்துவம் படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு திருப்புகளாச்சும் வந்து கண்டிப்பாக படிக்கணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகள்லாம் படிச்சுட்டு இருந்தோம். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச பாட்டுகளே திருப்புகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீபாரத்தனை காட்டிக்கிறேன். முருகனுக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லாக வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு வந்து ஊற்றிடலாம். பழனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிக்கடி போயிடுவோம். எங்கள் ஊர்லேருந்து 2.5 மணி நேரம் தான் வந்து ட்ராவல். போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் சிலை அப்படி இல்லைன்னா முருகன் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடும். முருகன் வந்து வாங்க வச்சுருவார். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டெல்லாம் இல்லை. 50 ரூபா 100 ரூபாய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் பத்திரமா இருக்கும். ஆடி கிருத்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் விரதம் இருந்தது கிடையாது. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஆடி கிருத்திகைக்கு நான் விரதம் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு மாலை போட்டிருந்தப்ப விரதம் இருந்தது. விரதம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாது. ஒரு நேரம் மட்டும் காலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம விரதம் இருந்தோம். முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்புனோம் அப்படின்னா அபிஷேகம் வந்து பார்க்க முடியாது அப்படின்ட்டு கோவிலுக்கும் போகலை. சாயங்காலம் தான் போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தோம். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அபிஷேகம் பண்ணி திருப்தியாக வந்து பூஜையை முடிச்சாச்சு. பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை அதுமா நம்ம பஞ்சாமிர்தம், பேரிச்சம்பழம், உளுந்த வடை இதெல்லாம் வச்சா ரொம்ப சிறப்பு. ஆனால் இது தெரியாமலே வந்து பார்த்திங்கன்னா நான் பஞ்சாமிர்தம் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். மறுநாள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை நினச்சி ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. முருகனுக்கு தேவையானதை அவருக்கு ரொம்ப பிடிச்சதை அவரே கேட்டு வாங்கிக்கிட்டாரு. திருப்புகள்லாம் வந்து படிச்சுட்டு விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாடு சாப்பிட்டோம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதமும் பருப்பும் கடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல், ஊறுகாய், அப்பளம், அதுக்கப்புறம் ரசம் இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தாங்க அம்மா. சாப்பிட்டுட்டு துளசி பிரியா ரெசிபி இன்னொரு சேனலு, அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா சாயங்காலம் நம்ம எப்போவுமே போகிற சிவன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து போன உடனே விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்கன்னு காட்டுறேன். சரஸ்வதி, மகாலட்சுமி, துர்க்கை அம்மன், விநாயகர் இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வரிசையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்களா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாலமுருகன். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. முருகனுக்கு பூ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பூ வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு நிறைய வந்து பூ வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்களா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகனை ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஞானாம்பிகை வந்து கும்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்ததாக பைரவரை தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் அப்பாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சிவனை மட்டும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. சிவனப்பாவை வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு போனால் அங்கே நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு.
ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக சந்தோஷமாக போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு